ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா மீஷோவில் நம்ம ஒரு பெட்ஷீட் வாங்கியிருக்கோம். அது ரொம்ப இப்போது ஃபேமஸாக எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி சொல்லுவாங்களா, 3D எஃபெக்டில் இருக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. நம்ம அதை இன்றைக்கி நம்ம பெட்டில் போட போகிறோம். அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்க போகிறேன். வாங்க, அது என்ன பெட்ஷீட்டுன்னு பார்ப்போம். வாங்க, இதுதான் அந்த பெட்ஷீட்டு. 3D எஃபெக்டில் வருதுன்னு சொல்லி போடுறாங்கல்ல, அந்த பெட்ஷீட்டு. உள்ளே 2 படம் மாதிரி யானை படம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பெட்ஷீட் நம்ம மீஷோவில் தான் வாங்கியிருக்கோம். மீஷோவில் வாங்கி எல்லாம் நல்லா விரித்து பார்த்துட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் பெட்ஷீட்டில் நம்ம கட்டில் போடவே இல்லை. இதை பார்த்தீங்களா, யானை படம் இருக்குது பாருங்க, யானை படம். தலையணை உரை இல்லை யானை படம் வருது பாருங்க. நமக்கு உண்மையாகவே ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் ஒரு ஆசை வாங்கினோம். இது 500 சில்லறை இந்த பெட்ஷீட்டு. பார்த்தீங்களா, தெரியுதா? இதேமாரி தான் பெட்ஷீட்லேயும் வரும். இது தலையணை உரை. பெட்ஷீட்டை பார்ப்போம். பெட்ஷீட்டை மாற்றி மடிச்சு வச்சிட்டோம் பார்த்துட்டு. பாருங்க, யானை தலை குப்புறா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த 3D எஃபெக்ட் சொல்றாங்கல்ல. யானை படம் தெரியுதுல்ல. நம்மளும் விரித்து பார்ப்போன்ட்டு வாங்கியாச்சு. இப்போ பெட்டில் விரிச்சிருவோமா? பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பெட்டு. இதில் தான் நம்ம விரித்து போட போகிறோம். பார்த்துடலாம் வாங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஃபோனுக்கு வைக்கிற ஸ்டாண்ட். நிறைய வீட்டில் ஃபோன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பெட்டு பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி அடிச்சுக்கோங்க. இது மீஷோவில் தான் 112 ரூபான்ட்டு 4 இது கிடச்சிச்சு. 4 இந்த சைடு 1, இந்த சைடு 1 வச்சுருக்கோமா. இதேமாரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம இது பெட்ஷீட்டு விரிச்சிருவோம். எல்லா பக்கமும் நல்லா அழகாக நீட்டாக அழகாக விரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு மாடலாக உண்மையிலே யானைலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரிஜினலாகவே தெரிகிற மாதிரியே இருக்குது பாருங்க. பாருங்கள், பட்டர்ஃப்ளைலாம் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக தெரியுது. மரம் செடி கொடி மாதிரி போட்டிருக்கிறதுலாம் அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் இது வாங்கினது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா வாங்குங்க. உங்கள் பெட்டு பெருசாக இருந்தால் கிங் சைஸ் போட்டு வாங்கிக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஸ்மால் சைஸாக ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க. 2 உரை கொடுப்பாங்க. நம்ம 2 தலைவாணிக்கு இது போட்டுக்கலாம். இப்போ தலைவாணிக்கு உரை போட்டுருவோம். தலைவாணி கொஞ்சம் பெரிய சைஸாக தைச்சதுனால இல்லை கொஞ்சம் கஷ்டம் படம். ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லது. அப்போ தான் கலண்டு வராது. பார்த்தீங்களா, தலைவாணிலையும் 2 பக்கமும் யானை இருக்குது. 2 சைடும் திருப்புனா யானை. நல்லா இருக்குதா? பிடிச்சிருந்துன்னா மீஷோவில் பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அதனால தான் வாங்கி. பார்த்தீங்களா, 2 தலைவாணி வர பார்க்க அழகாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும். பாருங்க, எங்கள் பாப்பாவை பற்றியில் அழகாக இருக்கா பாப்பா? சூப்பராக இருக்கு.
எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொம்மைகள் வச்சது எல்லாமே. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்பாள். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். டாட்டா பாய். இதேமாரி ஏதாவது பொருள் வாங்கினா யூஸாக இருந்துச்சுன்னா போடுறேன் கண்டிப்பாக. சரியா? பாய் பாய்.